கண்ணு திறங்கக்கா. அக்கா ப்ளீஸ் கண்ணு திறந்து பாருங்க. அக்கா எழுந்துறீங்க அக்கா. அக்கா ப்ளீஸ் அக்கா எழுந்து என்ன பாருங்கக்கா. அக்கா ஏதாவது பேசுங்க, கண்ணை தெருங்கக்கா. ரோகிணி உனக்கு ஒண்ணும் இல்ல? இல்ல. பாஸ் பாஸ் இது அக்கா சித்தார்த் உயிரோட இருக்காரா? ஆனா இவர் ஏன் எல்லாரையும் கொலை பண்ண வராரு? கேலண்டர், நீ சீமாவையும் ரோகிணியும் பத்திரமா பாத்துக்கோ. அக்கா அக்கா எழுந்துறீங்கக்கா. ஒரு நிமிஷம், நான் போய் தண்ணி கொண்டு வரேன். எடுத்துட்டு வாங்க. அக்கா அக்கா கண்ணு தெருங்கக்கா. எழுந்துறீங்கக்கா. தேங்க் காட் சீமா அன்னைக்கு நினைவு திரும்பிடுச்சுன்னு நினைக்கிறேன். அக்கா சொல்றத கேளுங்க. வேண்டாம் நில்லு. டேய் நில்லு. வேண்டாம். அக்கா ரோகிணி என்ன விடு. நில்லு. அக்கா நான் சொல்றது உன் காதுல விழலையா? நில்லு. சித்தார்த்
சித்தார்த் சித்தார்த் சித்தார்த் கண்ணை திறங்க சித்தார்த். அக்கா வாய் மூடு. நீ எதுவும் பேசக்கூடாது. இன்னைக்கு யாரும் எதுவும் பேசக்கூடாது. நான் மட்டும் தான் பேசுவேன். ரோகிணி, நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லு. சொல்லு, என்ன நடக்குது? சொல்லு, என்ன நடக்குது? உனக்கு சித்தார்த் உயிரோட இருக்க விஷயம் தெரியும்னா நீ எதுக்காக எல்லார்கிட்டயும் அதை மறைச்சேன்னு சொல்லு. ஏன் இந்த நாடகத்தை ஆட்ட? இவ்வளவு பெரிய உண்மையை எதுக்காக எங்க எல்லார்கிட்ட இருந்து மறைச்ச? ஏன்? ரோஹிணி, சொல்லு ரோகிணி, நான் உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். சொல்லு. இங்க பாரு, இனியும் நீ மௌனமா இருக்க முடியாது ரோகிணி. அப்படி ஒருவேளை இப்பவும் நீ எதுவும் சொல்ல மறுத்துட்டேனா அப்புறம் இந்த சீமா உனக்கு பெரிய தண்டனையை கொடுப்பா. அத உன்னால வாழ்க்கை பூரா மறக்க முடியாது. அது சொல்லு. நீங்க எனக்கு தண்டனை கொடுக்கணும் தான் நானும் விரும்புறேன். என்னன்னா உங்ககிட்டயும் நம்ம குடும்பத்துல உள்ள எல்லார்கிட்டயும் உண்மையை மறைச்சிட்டேன். நான் என்னெல்லாம் பண்ணேனோ அது எல்லாமே சித்தார்த்துக்காக தாங்க பண்ண. பிளீஸ்க்கா என்ன நம்புங்க. ஆனா ரோஹிணி, நம்ம சித்தார்த் எப்படி? ஆனா ரோஹிணி, சித்தார்த் அங்க ஹாஸ்பிட்டல்ல இறந்துட்டார்ல, அப்புறம் இவருக்கு எப்படி உயிர் வந்துச்சு? இதுக்கு பதில் நான் சொல்றேன். சித்தார்த் தன்னை தானே திரிசூலத்தை வச்சு குத்திக்கிட்டப்போ நீங்க எல்லாரும் அவரை காப்பாத்துறதுக்காக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனீங்க. அப்போ நான் உண்மையிலேயே ரொம்ப மன வேதனையோட இருந்தேன். என்ன இது எல்லாமே என்னாலதான் நடந்துச்சு. நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்கக்கா. அன்னைக்கு சித்தார்த்த அடையணுங்கிற பேராசையால நான் எல்லாத்தையும் இழந்துட்டு நிக்கிறேன். அதனாலதான் என்னோட உயிரை நானே மாச்சுக்கணுங்கிற முடிவுக்கு வந்தேன். இப்ப நான் என்ன பண்ண போறேனோ அதுக்கு முழு பொறுப்பு நீ மட்டும்தான். நான் என்னோட நாகமணியை முழுங்காத வரைக்கும் என்னால எதுவுமே செய்ய முடியாது. ஏன்னா என்கிட்ட இருக்கிற நாக சக்திக்கான காரணம் அந்த நாகமணி தான்க்கா. அதனாலதான் நான் அத எனக்குள்ள இருந்து எடுத்து அந்த பெட்டிக்குள்ள வச்சுட்டேன். என்ன ஆகும்? அதாவது என் புருஷன் இருந்த அந்த பெட்டிக்குள்ள
நாகமணியை நானே அழிக்கணும்னு நினைச்சேன்க்கா. நான் இன்னொரு முறை யாருக்கும் இந்த மாதிரி பாதிப்பை ஏற்படுத்த கூடாதுன்னு. எந்த திரிசூலத்தை வச்சு சித்தார்த் அவரோட உயிரை எடுத்துக்கிட்டாரு, அதே திரிசூலத்தால நான் என்னோட உயிரை எடுக்கணும்னு முடிவு பண்ணிக்கிட்டேன். நான் தற்கொலை பண்ண முயற்சி பண்ணும்போது சாகிறதுக்கு ஏன் அவ்வளவு அவசரம்? ராஜ்வீர் அவரு அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருந்தாரு? அவருக்கு ஒண்ணு எப்படி தெரியும்? எங்க யாருக்குமே அவரை தெரியாதே. அவரை நாங்க பார்த்தது கூட இல்ல. அப்புறம் அவரு எப்படி நமக்கு எதிரியானாரு? அந்த ராஜ்வீர் எங்க இருந்து வந்தாரு, அவர் எதுக்காக அங்க வந்தாரு, எதுவுமே எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், அவரு ரொம்ப மோசமானவர். இந்த சக்தியை அடையணுங்கிறதுக்காக அவரு என்ன வேணாலும் பண்ணுவாரு. அதனாலதான் இந்த மாதிரி டிராமா பண்ணிட்டு இருக்கா. இவ்வளவு ராஜ்வீரும் கூட்டாளிங்களா இருப்பாங்க. இல்ல, நான் என்னோட உயிரை எடுத்துக்கணுங்கிற முடிவுல தான் இருந்தேன். ஆனா அந்த ராஜ்வீர் என்ன அப்படி செய்ய விடாம தடுத்துட்டாரு. உனக்குள்ள அவ்வளவு சக்திகள் இருக்கும்போது ஒரு சாதாரண மனுஷங்கிட்ட முன்னால எப்படி தோக்க முடியும்? நீங்க சொன்னது சரிதான்க்கா. ஆனா என்னோட பலத்துக்கும் எல்லா சக்திகளுக்கும் காரணம் அந்த நாகமணி தான். அத நானே என் கையால அந்த பெட்டியில போட்டு எரிச்சேன். ராஜ்வீரோட எண்ணம் சரின்னு எனக்கு தோணல. அதனாலதான் நான் என்னோட நாகமணியை பெட்டியில இருந்து திரும்ப எடுத்துக்கலாம்னு முயற்சி பண்ணேன். ஆனா நான் அப்படி செய்யறதுக்கு முன்னாடி அந்த பாக்ஸ்ல இருந்த நாகமணிய அந்த ராஜ்வீர் எடுத்துட்டாரு. என்னோட நாகத்தை அவர் எரிச்சிட்டாரு. ரொம்ப வருத்தத்துக்குரிய விஷயம் என்னன்னா, உன்னோட நாகம் இந்த நெருப்புல எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. ஆனா சந்தோஷமான விஷயம் என்னன்னா, நான் இந்த நாகமணியை காப்பாத்திட்டேன். எனக்கு நல்லா தெரியும், யார்கிட்ட இந்த நாகமணி இருக்கோ அவங்கள யாராலும் எதுவும் செய்ய முடியாது, ஒன்னாலையும் முடியாது. அப்படிதானே? சொல்லு. யார் நீ? எதுக்கு இங்க வந்திருக்க? எனக்கு என்னோட நாகமணிய உடனே என்கிட்ட நீ திருப்பி கொடுத்தாகணும். திருப்பி கூட இல்லனா நான் அப்பாவி மாதிரி தெரிவேன், ஆனா அப்படி கிடையாது. கடந்த பல நாட்களா நான் உன்னையும் பரத்வாஜ் குடும்பத்தையும் கண்காணிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் இன்னைக்கு எனக்கு உலகத்தோட சக்தி வாய்ந்த மனிதனா மாற வாய்ப்பு கிடைக்கும் போது நீ என்கிட்ட இருந்து இந்த மணியை திருப்பி கேட்கிறியா? என்னைக்கு முடியாது. உன்கிட்ட சொல்றதுக்கு என்கிட்ட 2 செய்தி இருக்கு. ஒன்னு நல்லது, இன்னொன்னு கெட்டது. இப்போ நீயே சொல்லு,
முதல்ல எந்த செய்தியை சொல்ல? சரி, நானே சொல்றேன். கெட்ட செய்தி என்னன்னா, இப்பதான் என் ஆள் ஹாஸ்பிட்டல்ல இருந்து ஃபோன் பண்ணான். அவன் என்ன சொன்னான்னா, உன்னோட அப்புறம் ரோஹிணியோட சித்தார்த் செத்துட்டான்னு. இல்ல, அந்த மாதிரி நடக்க முடியாது. நீ போய் சொல்ற. சீமா அக்காவும் ரோஹிணியும் சித்தார்த்த ஹாஸ்பிடல் கூட்டிட்டு போனாங்க. என்னால நம்ப முடியாது. இப்ப ஹாஸ்பிட்டல்ல என்ன ஏதாவது மந்திரக்கோள் இருக்கா என்ன? யார் அங்க கூட்டிட்டு போனாலும் உயிர் பொழைக்கிறதுக்கு. இப்ப நல்ல செய்தியை கேளு. அதுக்கப்புறம் உன்னோட இந்த பச்சை நிற கண்ணை எனக்கு காட்டு. இப்போ நல்ல செய்தி என்னன்னா, உன்னோட சித்தார்த் உயிர் பொழைக்கிறதுக்கு என்னால உதவி பண்ண முடியும். எனக்கு தெரியும், இந்த மணியை வச்சு சித்தார்த்த மறுபடியும் உயிர் பழைக்க வைக்க முடியும். அந்த மணி எனக்கு திருப்பி கொடுத்துடு. எங்க பாரு, நான் எத்தனையோ பேருக்கு கஷ்டத்தை கொடுத்திருக்கேன். இப்ப சித்தார்த்த பழைக்க வச்சு எல்லாத்தையும் சரி பண்ணணும்னு நினைக்கிறேன். அந்த மணியை திருப்பி கொடு. மணியை உனக்கு கொடுத்துறேன். அப்புறம் எனக்கு என்ன கிடைக்கும்? ஒப்பந்தத்துக்கு தயார், நான் பேசு. என்ன ஒப்பந்தம்? சித்தார்த்த உயிர் பொழைக்க வைக்கணும்னா நீ என்னோட அடிமையா இருக்கணும். இப்போ உன்னோட வசியமாகட்டும் இல்ல உன் சக்தி ஆகட்டும் எதுவுமே எனக்கு எதிராக வேலை செய்யாது. இப்போ உன்கிட்ட இதை தவிர வேற வழியே இல்லை. அதனால நான் என்னெல்லாம் சொல்றேனோ அதை தான் நீ செஞ்சாகணும். அதுக்கப்புறம் என்னைக்கு நீ என்னோட கட்டளைய மீறி நடக்கிறியோ அன்னைக்கு நான் சித்தார்த்தோட உயிரை திரும்ப எடுத்துருவேன். இந்த ஒப்பந்தத்துக்கு சம்மதமா? எனக்கு அவரோட பேச்சு கேட்கறத தவிர வேற வழியே இல்லக்கா. அதனால அவர் சொன்னபடி நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து அப்புறம் வலுக்கட்டாயமா சித்தார்த்தோட உடம்ப உங்ககிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போயிட்டேன். ஆம்புலன்ஸ்ல அவரை கூட்டிட்டு போகும்போது ரோஹிணி கிட்ட நான் எல்லா உண்மையும் சொல்லிட்டேன். சித்தார்த்தோட உடம்ப நான் நடுவுலயே மறைய வச்சிருந்தேன்னா நீங்க என்ன என்னைக்குமே தேடிட்டே இருந்திருப்பீங்க. அதனால ரோஹிணி கையால டூப்ளிகேட் திரைசலத்தை வச்சு என்ன கொலை பண்ண சொன்னேன். அதுவும் ஒரு நாடகம் தான். நாங்க ரெண்டு பேரும் சித்தார்த்தோட உயிரை காப்பாத்தணும்னு நினைச்சோம்க்கா. அதுக்காக ரோஹிணியும் எனக்கு துணையா இருந்தா. அந்த ராஜ்வீர் சொன்னதுனால நான் ரோஹிணி கிட்ட சத்தியம் வாங்கிக்கிட்டேன், இந்த உண்மையை பத்தி அவ யார்கிட்டயும் சொல்ல கூடாதுன்னு. அவளும் எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தா. பாவம் ரோகிணி எவ்வளவு வேதனைகளை இத்தனை நல்ல மனசுக்குள்ளேயே வச்சிருந்திருக்கா. சித்தார்த் உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக அவ எதை வேணாலும் செய்ய தயாரா இருந்திருக்கா. ஒரு நிமிஷம் ஆயா. அப்புறம் சீமா, ரோஹிணி, கேலண்டர் சித்தார்த்துடைய பாடி எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்புனாங்களே, அதுக்கப்புறம் எக்ஸாக்டா என்ன நடந்துச்சு? ஏன்னா ரோஹிணி கொடுத்த வாக்குக்கு கட்டுப்பட்டு இருந்தா. அப்புறம் சீமாவும் கேலண்டரும் அவங்களுக்கும் உண்மை தெரியாது. நீயும் ரோஹிணியும் சேர்ந்து ஒரு பிளான் போட்டீங்களே, அது பத்தி இவங்களுக்கு எப்படி தெரியாம போச்சு?